யார் அது? பார்வதியா? பார்வதியா இப்படி பம்மி பம்மி பேசுறது? நான் என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதி இப்படி இருக்க மாட்டாங்களே. நம்மக்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினா அவனை 3 துண்டு 4 துண்டாக வெட்டுற அளவுக்கு இவங்க பதிலுக்கு பேசுவாங்களே. என்னடா இது இவ்வளவு சைலண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது கமருதீன். ஆக்சுவலாக இன்றைக்கி வைல்ட் கார்டு என்ன பண்ணாங்களோ இல்லையோ சிறப்பான ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க. அதாவது கமருதீனுக்கு ஆனால் அப்போ கூட இருந்தாலும் திருந்தலைங்க. பார்வதி எப்படியோ நைஸு பீஸாக பேசி மறுபடியும் கரெக்ட் பண்ணிட்டாங்க கமருதீனை. முதல்ல நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் சரிங்களா. பிரசின் மற்றும் சாண்ட்ரா அவங்க அந்த லெட்டரில் எழுத சொல்லும்போது பார்வதியை சொல்கிறாங்க, நம்ம கமருதீன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நீங்கள் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்றத மட்டும் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வீட்டுக்குள்ளே 2 கேங் இருக்குது, சபரி, எப்ஜே, இவங்க கனி ஒரு கேங்கு, அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல பார்வதி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரசின் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார். அவங்க உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, 24/7 1 hour எபிசோடில் கூட நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போக பார்வதி உடனே அந்த இடத்துல நாங்கள் இதை இங்கே பற்றி பேச விரும்பலை, டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. ஏன்னா பார்வதி சொன்ன மேட்ரு அந்த மாதிரி. ஓகேவா, இது சொல்லிட்டு போயிட்டாங்களா. சொல்லிட்டு போன உடனே 2 பேருக்கும் சண்டை நடக்குது பாருங்க. கமருதீன் போய் கேட்குறான், முன்ன யார் திவாகர் கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னது? ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, ஏற்கனவே திவாகர் கிட்ட உட்காந்து ஒரு பேட் டச் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பார்வதி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சைன் லாங்குவேஜ் கமருதீன் ஒரு சைன் லாங்குவேஜில் பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதையும் திவாகர் கிட்ட பார்வதி சொல்லியிருக்காங்க. அண்ணே இந்த மாதிரிலாம் பேசுகிறானே, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வெளியிலேருந்து வந்தக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க கமருதீன் கிட்ட. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், அதனால் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே கமருதீனால் பொறுக்க முடியல. இப்போ அரோரா ஆதிரி உன்னை பற்றி இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லும்போதே ஆதிரியை போய் கேட்டவர் தான் கமருதீன். இப்போ இன்னொருத்தவங்க சொல்லும்போது கமருதீன் கேட்காம இருப்பாரா? கண்டிப்பாக கேட்டார். இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கோவப்படலை, சண்டை போடலை, கமருதீன் கிட்ட பம்புறாங்க. கத்தாத, ஏன் கத்துற? நீ என் மேலே உனக்கு கன்சர்ன் இருக்கா இல்லையா? நீ என்னை பற்றி யோசிக்கிறியா இல்லையா? வா உட்காந்து பேசுவோம், எதுக்கு கத்துற? கத்தாத, ஏன் சீன் கிரியேட் பண்ணுற, பண்ணாத அப்படின்னு கெஞ்சி விட்டா காலில் விழுந்துருவாங்க போல. ஏன் அவங்க அப்படி பம்புறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியுது நம்ம பண்ணது தப்பு. இப்போது ஒரே கேள்வி தான். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், கமருதீன் அந்த மாதிரி பேசுகிறது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட அது மாதிரி பேட் டச் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி சைன் லாங்குவேஜில் ஆபாசமாக பேசுகிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்லலை. 100% இல்லை, 1000% அது தப்பு. 1000% அது தப்பு. ஆனால் பார்வதிக்கு அதில் உடன்பாடு இருந்துச்சா இல்லையான்னு தான் மேட்ரு. உடன்பாடு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் நான் பேசினாங்க. ஆனால் எப்போ அது தப்பாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஸ்பேஸை கொடுத்து பேசிட்டு, ஏன்னா பார்வதி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ வெளியில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்களும் அந்த ஸ்பேஸை கொடுத்தீங்க, பையனுக்கு ஒன்றுமே இல்லை, பொண்ணுக்கு தான். ஆமாம், ஏங்க அவன் ஒரு காஜி பிடிச்சா வெறியன் அப்படிங்கிறது தெரியுதுன்னா, நீங்களும் அதே மாதிரி காஜி புட்ட வெறி இல்லை வெறியன் வெறி ஏதோ ஒன்று உங்களுக்கும் அந்த வெறி இருக்குல்ல. ஏன்னா நீங்களும் பேசுகிறீங்கல்ல, அந்த ஸ்பேஸை நீங்கள் தானே க்ரியேட் பண்ணுறீங்க. அதனால் பார்வதி பம்புறாங்க. எங்கே கமருதீன் கோவப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட போகிறான், இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு காட்டாத விஷயங்கள் இருக்கலாம் மக்களே. அதனால தான் பார்வதி பம்புறாங்க. சொல்லிட போகிறான், நமக்கு எங்கே அசிங்கமாக இருப்போகுது அப்படிங்கிறதுனால அவனை எவ்வளோ ட்ரை. இது பார்வதியே கிடையாது. இதுவே அந்த இடத்துல எப்ஜே இருந்தால், இதுவே அந்த இடத்துல திவாகர் இருந்தால், சபரி இருந்தால், இல்லை வேறு யாராச்சும் இருந்தால் பார்வதி இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. இது பார்வதி கிடையாது. ஸோ கமருதீன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க பம்புறாங்க அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் வெளியில் மக்கள் பார்க்குறாங்க, ஒரு பொண்ணாக என்ன பேசுவாங்க, உனக்கு என் மேலே கன்சர்ன் இருக்கா இல்லையா, இவ்வளோ யோசிக்கிற பார்வதி பேசும்போது ஏன் அது எதுவுமே யோசிக்கலை? ரொம்ப பசியாக இருக்குது, யோசிக்க வேண்டியதானே? ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறோமே, இது வெளியில் மக்கள் பார்ப்பாங்களே, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் காட்ட மாட்டாங்க, கட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ரொம்ப தைரியமாக அவங்க பேசிட்டாங்க.
இப்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னும் போது இவங்க போயிட்டு ஏங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட கமருதனுக்கு இருக்கக்கூடிய கோபம் வந்து புரிஞ்சிக்க முடியுது. பர்சனலாக ஒரு விஷயத்த வந்து ஒரு பொண்ணை நம்பி நம்ம பேசுகிறோன்னும் போது அதை கொண்டு போயிட்டு இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, நீ பிடிச்சி தானே பேசுன, உனக்கு பிடிக்கல அப்படின்றத நீ அங்கேயே சொல்லியிருந்தா நான் தான் நீ சொன்ன உடனே நான் உன்னை விட்டு விலைக்கு போயிட்டேனே, நீ எதுக்காக இந்த மாதிரி போய் திவாகர் கிட்ட சொல்கிற? ஏன்னா திவாகர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் வச்சு பேசுகிறாரு அவர். ஸோ அதை தான் கமருதீன் கேட்குறாப்புல, நீ சொன்ன நான் போயிட்டேன், நான் விலகிட்டேன், உன் பேச்சுக்கு வர்றதில்ல, உங்ககிட்டயும் நான் வர்றது கிடையாது, எதுக்காக நீ வந்து நான் யாருக்கிட்டையாச்சும் சொன்னேன்னா? அந்த விஷயத்தில் ஜென்யூனான ஒரு பர்சன் கமருதீன். ஏன்னா பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிட்ட விஷயங்களை பற்றி கமருதீன் யாருக்கிட்டையும் பேசலை பின்னாடி. நான் இது வரைக்கும் அப்படி பேசி பார்க்கவே இல்லை. ஆனால் பார்வதி தொடர்ச்சியாக திவாகர்கிட்ட அதை கன்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மக்கள் பார்க்குறாங்க, உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், நீங்கள் சொல்லிட்டீங்க, மறுபடியும் போய் அவங்ககிட்ட ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் தானே போய் பேசுகிறீங்க, மறுபடியும் அவனை கூப்பிட்டு பேசுகிறீங்க, சத்தியம் வாங்குறீங்க, கம்ஃபர்ட்டுன்றீங்க, சப்போர்ட்டிவாக இருப்போன்றீங்க. எதுக்கு? அவன் தான் தப்பான பையன்ல, விலைக்கு போயிட வேண்டியதானே. திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் பேசுகிறீங்க, க்ளோஸ் ஆகுறீங்க, அவன் எதனா ஒன்று பேசுகிறான், நீங்கள் எதனா ஒன்று பேசுகிறீங்க, மறுபடியும் போகிறீங்க திவாகர்கிட்ட சொல்கிறீங்க, ஒரு பிரச்சனை வருது, மறுபடியும் போகிறீங்க அவங்ககிட்ட பேசுகிறீங்க. ஏன்? பிடிக்கலன்னா விலைக்கு போயிட வேண்டியதானே. இந்த கேள்வி தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் கமருதீனுக்கும் பெரிய சண்டை. கமருதீன் வந்து கத்துறான், அவன் யார், அவன்கிட்ட நீ ஏன் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமருதீன் கத்துறா. அப்படி இப்படின்னு பேசி அவனை வெளியில் கூட்டின்னு வந்து மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பார்வதி. உனக்கு என் மேலே கன்சர்ன் இருக்கா இல்லையா, ஏன் சீன் கிரியேட் பண்ணுறேன், இது சீன் கிரியேட் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்த, மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் பேசி சமாதானமாக கை கொடுக்குறாங்க. எனக்கு புரியல பார்வதி வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரிக் அவங்ககிட்ட இருக்குது, கமருதீனை வந்து வளைக்கிறதுக்கு. சமாதானம் பற்றிடுறாங்க, அந்தாலும் வெக்கங்கிட்ட சமாதானம் ஆயிடுறா அப்படி. ஸோ இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறது கிடையாது, கண்டிப்பாக வெடிக்கும். மறுபடியும் அவங்க வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் ஏதாச்சும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வதி ஆல்ரெடி அந்த டிஃபெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க வைல்ட் கார்டு கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய சண்டைகள் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது. நாளைக்கு டாஸ்க்கு வேறு ஹோட்டல் டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கெஸ்ட்டாக வர்றவங்க எல்லாருமே எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு ஒரு ட்ரீட்டாமா. பார்ப்போம் ஹோட்டல் டாஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமான பிரச்சனை வரப்போகுது. அண்ட் திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த வாரத்துக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.